நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ வந்து எனக்கு அட்ரஸ் பண்ண போகிறேன். கார்னர்ஸ் எப்படி எடுக்கிறது? நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டேக்கிங் கார்னர்ஸ். அது எப்படி வருதுன்னா வந்து ஆப்வியஸ்லி அவங்க பழகும்போது எப்படி அவங்க பழகுறாங்களோ அதை பொறுத்து தான் வருது. ஆர் அவங்க பழகும்போது மெயினாக வந்து முஸ்லீம் ஸ்ட்ரைட்ஸ்லேயே ஓட்டி பழகிருப்பாங்க. ஆர் சிட்டியில் டிராஃபிக்குள்ளே அந்த மாதிரி ஓட்டுவாங்க. பெருசாக கார்னர்ஸில் வந்து அவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காமல் வந்து பழகிருப்பாங்க. அது அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் வண்டி ஓட்ட வந்து கார்னர்ஸுங்கிறது வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒன்றி போன ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் சர்டன் வேஸ் இருக்குது கார்னர்ஸ் வந்து எஃபெக்டிவாக எடுக்க, சேஃபாக எடுக்க. ஸோ கார்னர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்னர்ஸ் போகும்போது வந்து கிளச்சு பிடிச்சிடுறாங்க. அப்படியே வண்டி அப்படியே ஜாலியாக திரும்பிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க இருக்கிறதே வச்சு டேஞ்சரஸான விஷயம். வண்டியில் ஆப்போசிட்டில் யாராச்சும் அப்படி பண்ணிட்டு வந்தால் நான் பாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இப்போ நீங்கள் கார்னர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்னர் எடுக்கிறதுக்கு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும். என்ட்ரி பாயிண்ட் அப்போவே வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணுங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் வந்து பிரேக் பண்ணுவீங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ணுவீங்க, ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கார்னர் எடுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்னரோட என்ட்ரி வரைக்கும் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அப்போது ஷிஃப்ட் பண்ணுற டைம் வந்து அந்த கார்னர்லேயே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆப்போசிட்டில் நீங்கள் கரெக்டாக போயிட்டுருப்பீங்க, ஆப்போசிட்டில் ஒரு தப்பாக வந்தாலும் அது ஒரு பிரச்சனை. அப்புறம் ஆர் நீங்கள் என்ன ஆவீங்க நான் வந்தீங்கன்னா அண்டர் ஸ்டேர் ஓவர் ஸ்டேர் இஷ்யூஸ் வந்து சில சமயம் வந்து நிறைய பேருக்கு வரும். கார்னரில் வந்து ஸ்ட்ரைட் ஆன் நீங்கள் போயிடுவீங்க. நிறைய பேர் இஷ்யூஸ், நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். ஜஸ்ட் கார்னர் எடுக்க வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போகிறதுக்கு மெயின் காரணம் வந்து அட்டென்ஷன் இல்லாதனால, தப்பான விஷயங்கள் தப்பான டைமில் பண்ணுறதுனால. மெயினாக வந்து இப்போ நீங்கள் கார்னர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்னர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து பிரேக் அப்ளை பண்ணுவீங்க. பிரேக்கை ஜென்டலாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதையும் வந்து கிளச் பிடிச்சி டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்கள். அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்களா, இல்லை கம்மியான ஸ்பீடில் இருக்கும்போது ஒரு டைம் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்களா, வாட் எவர். பட் என்ட்ரிக்கு முன்னாடி வந்து எவ்ரிதிங் முடிச்சுருங்க. ஸோ என்ட்ரி எப்போ கார்னர் என்ட்ரி ஆல்மோஸ்ட் நீங்கள் வரீங்க, அந்த டைமில் வந்து என்ன பண்ணால் உங்கள் விஷன் வந்து கார்னர் எக்ஸிட்டை பார்க்கணும். எக்ஸிட்டை பார்க்கும்போது நீங்கள் வந்து டர்ன் பண்ணணும். த்ராட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணணும். ஓகேவா? அந்த டைமில் தப்பாக நினச்சி அப்படிங்கும்போது வந்து நீங்கள் பிரேக்லேயே வந்து கை வச்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயங்கள். கார்னர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக்ஸை சுச்சுவேஷன் பொறுத்து தாங்க. லைக் ரொம்ப தப்பாக ஒருத்தன் ஆப்போசிட்டில் வரான் அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம தலையெழுத்து அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும். ஆர் நீங்கள் வந்து பட் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து விஷன் மூலியமாக நல்லா ஹில்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் கார்னர் எடுக்கும்போதே வந்து அடுத்த 2 கார்னர், அடுத்த 3 கார்னர் வந்து உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கார்னர்லேயே வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். லைக் அங்கேயே வண்டி வந்துச்சுன்னா இந்த கார்னர்லேயே வந்து நீங்கள் கம்மியான ஸ்பீட்ஸில் எடுத்து நீங்கள் ஒதுங்கி போய்க்கலாம். பெருசாக வந்து பஸ்ஸஸ் ஆர் ட்ரக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கும்போது, ஆர் கார்னர் ஓப்பன் வைடாக இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கார்னர் நீங்கள் வேகமாக எடுத்து அடுத்த கார்னர் நீங்கள் வேகமாக எடுக்கலாம். அதுக்கு மெயினாக வந்து விஷயம் வந்து விஷன். நீங்கள் வந்து கார்னர் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து ஜஸ்ட் த்ரூ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுதோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பாருங்கள். லைக் லெட்ஸே ஒரு 10 ஃபீட் அது தாண்டியாச்சும் நீங்கள் பாருங்கள். பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அந்த கார்னர் எடுக்க. ஸோ கார்னரில் ஒரு பெரிய விஷயம் என்ன தப்பு பண்ணுறோன்னா, த்ராட்டில் எப்படி கொடுக்கணும்னா வந்து த்ராட்டில் கிராஜுவலாக தாங்க கொடுக்கணும். எப்போவுமே வந்து த்ராட்டில் கிராஜுவலாக கொடுங்க. த்ராட்டில் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நல்லா லீன் ஆங்கிள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸசிவ் த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ட்ராக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்காது. ட்ராக்ஷன் கரெக்டாக வந்து உங்களுக்கு டயர்ஸ்க்கு சென்ட் ஆகாத போது கண்டிப்பாக ட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்காத டைமில் வந்து வாஷ் அவுட் ஆகும், டயர்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆகும், நீங்கள் வந்து கிராஷ் ஆவீங்க, லோ சைடு ஆகும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது. அதை நான் வந்து பிரேக்கிங்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. லோ சைடு ஹை சைடு வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, ஃப்ரண்ட் பிரேக்ஸை எப்படி பிடிக்கணும், ரியர் பிரேக்ஸ் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு மேலே லிங்க் பண்ணி விடுறேன் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கும். ஸோ கார்னர்ஸ் எடுக்கும்போது சிம்பிளான டாக்டிக்ங்க. ஜஸ்ட் கார்னர் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் வந்து மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து பிரேக் பண்ணும்போது வண்டியெல்லாம் ஆட்டாதீங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு டிரான்சிஷன் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ போகும்போது வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணும்போது கிளச் டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்கள். அந்த 2 ஆப்ரேஷனையும் பார்த்தீங்கன்னா லைக் சீம்லெஸ்ஸாக ஒரே டைம்னா இந்த சென்ஸ் வந்து கரெக்டாக அடுத்தடுத்து வந்து கரெக்டாக பண்ணுங்கள். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரேக் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. அது தப்பான டெக்னிக்கு. பிரேக் பண்ணுங்கள், அதே டைம் கிளச் டிப் பண்ணி டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து மொமெண்டம் அப்படியே உங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்புறம் அந்த டைமில் கார்னர் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து ஜஸ்ட் த்ராட்டில் கொடுங்க. த்ராட்டில் வந்து கிராஜுவலாக கொடுங்க. கார்னர் எக்ஸிட்டை பாருங்கள், எந்த வண்டி வரல அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து பிரேக்ஸில் வந்து கையை வச்சுக்கோங்க. கையை வந்து ஹேண்டில் பார் கிரிப்ஸில் வைக்காதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பாக ரெண்டு ஃபிங்கர்ஸ் ஆர்
பழக்கப்பட்டிருந்தால் வந்து 2 ஃபிங்கர்ஸ் ஆர் வந்து நீங்கள் 3 or 4 ஃபிங்கர்ஸ் வந்து வச்சு எந்த விஷயத்துக்கும் ரெடியாக இருங்க. ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட் திங் எப்பவுமே. அப்போ தான் வந்து நீங்கள் சேஃபாக ஓட்ட முடியும். ஸோ ஜஸ்ட் இது பேசிக்கான விஷயம். பட் இதுலேயே வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. தயவு செஞ்சு கிளச்சை பிடிச்சிட்டு கார்னர் அப்படியே போகாதீங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுறது பார்க்குறேன். எப்போவுமே எல்லா ஆக்ஷனையும் முன்னாடி முடிச்சிருங்க. நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய விஷயம் throttle just throttle it out gradually progressively. எக்ஸிட்டை பாருங்கள். just go forward, go on, enjoy your ride. சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரியல இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த மாதிரி போடுறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், வேறு ஏதாச்சும் விஷயம் பர்டிகுலர் விஷயம் பற்றி பேசணும் அப்படின்னு நான் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், ரைட் சேஃப்.